இந்திரா என்னண்ணே? சாப்பிட்டாளாமா? நல்லா சாப்பிட்டாளே. ஓ, பிடிச்சதா அவளுக்கு? அத ஏன் கேக்குறண்ணே? முதல் வாய் எடுத்து வச்ச உடனே என் கைய பிடிச்சிட்டா. ஏன்? எதுக்கு? ஏன் மருமகளாச்சே? அவ எவ்வளவு பெரிய உஷாரு. கேட்டாலே ஒரு கேள்வி. டேஸ்ட் வேற மாதிரி இருக்கே, இத யார் சமைச்சாங்கன்னு. நான் தான் சொன்னேன்ல, அவளுக்கு என் சமையல் தான் பிடிக்கும்னு. நினைச்சேன் நீங்க இப்படிதான் புரிஞ்சுப்பீங்கன்னு. ஆனா அவ அப்படி இல்ல. செம டேஸ்ட்னா. எங்க அப்பா சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போய் கிடக்குது. இன்னைக்குதான் உயிரே வந்துச்சுன்னு ஒரே போடா போட்டானே. அப்படியா சொன்னா? பாவி பொண்ணு. அவளை சமையல் கட்டுக்கு அனுப்பி கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நானே எல்லா வேலையும் செஞ்சா நாக்கு செத்து போச்சா அவளுக்கு? வரட்டும் வரட்டும் வச்சுக்கிறேன். வேணாண்ணே, அவகிட்ட எதுவும் கேட்காதீங்க. அப்புறம் அவ உண்மையை சொல்லிடுவா. அதான் சொல்லிட்டாளேம்மா, நீயும் என்கிட்ட சொல்லிட்ட, அப்புறம் என்ன? இன்னொரு வாட்டி அவ்வாயாலேயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அண்ணே, தங்கச்சி வேண்டான்னு சொன்னா நீங்க கேட்கணும், புரிஞ்சுதுங்களா? அத மீறி நீங்க கேட்க அவ பேச ஆரம்பிச்சா நம்ம உறவு கெட்டு போயிடும். புரிஞ்சுதா அண்ணே? எனக்கு ஒன்னும் புரியல. ஆனா நீ இந்த உறவு கெட்டுடும் அது இதுன்னு சொல்றதுனால நான் அவகிட்ட கேட்கல. எனக்கு நீயும் முக்கியம், அவளும் முக்கியம். வேண்டாண்ணே, நடந்த சம்பவங்களை யாராவது ஒருத்தர் மனசுக்குள்ளே வச்சுக்கணும். அப்படி இருந்தாதான் அண்ணே எல்லாருக்குமே நல்லது.
என்னம்மா கோவமா? யார் மேல எனக்கு என்ன கோபம்? ஆ, நான் யார் மேல கோவம்னு கேட்கல, மொத்தமா கேட்டேன். என்ன திடீர்னு இப்படி ஒரு கேள்வி? ஆளை பார்த்தா தெரியாதா? என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? எப்பவும் வந்த உடனே ஓடி வந்து என் முன்னாடி நிக்கிற பொண்ணு பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறாளே, அதனால தான் கேட்டேன். பார்க்காம போன அதுக்கு பேர் கோவமா? நின்னு சண்டை போட்டாதான் கோபம். பார்க்காம போனா அதுக்கு பேர் கோபம் இல்ல. அதுக்கு என்ன பேரு? அதுக்கு பேரு வருத்தம், மனஸ்தாபம். மனஸ்தாபமா? உனக்கும் எனக்கும் மனஸ்தாபம் ஆகுற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா ஏதாவது சொன்னனா? நீங்களா ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? நீ பேசாம போனது என்கிட்ட தானே, அப்ப நான் தானே யோசிக்கணும். இது உங்களுக்குள்ள கருத்து, கற்பனை. இது கற்பனை இல்லம்மா, வலி. வீட்டுக்குள்ள இருக்கிறது ரெண்டே 2 பேரு, ரெண்டும் எதிரிகள் கிடையாது. அப்பா பொண்ணு. அவங்க 2 பேரும் பேசிக்கலன்னா பேசாம இருக்கேன், அவ்வளவுதான். அதுக்காக நான் பேசவே மாட்டேன்னு அர்த்தம் இல்ல. அம்மா புதிர் போடாத. இது புதிர்தான்ப்பா. இங்க எல்லாமே புதிர்தான். எதை வச்சு அப்படி சொல்ற? வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. வாழ்க்கைய தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு பேர் புதிர் ஆகாதம்மா. இல்லப்பா, சில நேரங்கள்ல தெரிஞ்சுக்கிட்டாலும் புதிரா இருக்கு, தெரிஞ்சுக்காம விட்டாலும் அது புதிரா இருக்கு. இதுல எது புதிர்னு அடையாளம் கண்டுபிடிக்கிற வேலை என்னோடது இல்ல. ஆனா இது ஒரு புதிர். அம்மா மனசுக்குள்ள எதையோ வச்சுக்கிட்டு நீயா புதிர் போட்டுக்கிட்டு இருக்காத. அம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டியாடா? இந்த கேள்விக்கு தான் இவ்வளவுமா? ஆமாடா. நீ சாப்பிட்டியாங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கலையா நீங்க? சொல்லலையா அத்தை? சொன்னா அதான் நீயும் சந்தோஷமா ஒரு வார்த்தை சொன்னேன்னா நான் சந்தோஷப்படுவேன். அப்பா, சாப்பிடாதது ஒரு குற்றம் கிடையாது, அது ஒரு பாவமும் இல்ல, அது ஒரு வினை. வினயன்னா? வினைனா நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க, செயல். அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? நீங்க சாப்பிடாம இருக்கிறது எப்படி ஒரு செயலோ அதே மாதிரி உங்க பொண்ணு சாப்பிடலனாலும் அதுவும் ஒரு செயல்தான். என்னது? நான் சாப்பிடலையா? யார் சொன்னாங்க? அப்பா, முகங்கிறது கண்ணாடிப்பா, அது பளிச்சுன்னு காட்டிடும். பாசத்தையும் காட்டி கொடுத்துரும், பாவத்தையும் காட்டி கொடுத்துரும். அம்மா இப்பதாம்மா எனக்கு எதுவுமே புரியல. உங்களுக்கு இப்பதான்ப்பா புரியல, எனக்கு எப்பவுமே எதுவுமே புரியல. எதுவுமே புரியாம வாழ்ந்துட்டு எல்லாமே புரிஞ்ச மாதிரி ஒரு கற்பனை கோட்டையை கட்டிக்கிட்டு தனக்கு தானே நான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். அதெல்லாம் இப்பதான்ப்பா எனக்கு புரியுது. புரியும் போது குழப்பமா இருக்குப்பா. அம்மாடி, இதுல குழம்புறதுக்கு என்னடா இருக்கு? இப்பதான் புரிஞ்சிருக்கல்ல.
ரொம்ப முக்கியமானது நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். இப்ப நீ தெரிஞ்சுக்கிட்ட, புரிஞ்சுக்கிட்ட. இனி குழப்பம் இருக்காதுமா. கண்டிப்பா இருக்காது. இல்லப்பா, என்னால அப்படி ஒரு முடிவுக்கு வர முடியல. நீங்க என்ன அந்த ஆபீஸ்ல கொண்டு போய் உட்கார வைக்கும்போது உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு வாரிசை உருவாக்கிட்டோன்னு. ஆனா அந்த வாரிசா நான் உருவாக விரும்பலங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா உங்க சந்தோஷத்துக்காக என்ன பலியடாக்கிட்டீங்கப்பா. அதுவே எனக்கு புரியல. இந்த நாடகத்துல எனக்கே தெரியாம எனக்கே ஒரு மேக்கப் போட்டு ஒரு அரிதாரம் பூசி ஜவுளி கடை பொம்மை மாதிரி கொண்டு போய் நிறுத்திட்டீங்களப்பா. என்னைக்காவது ஒரு நாள் அத பத்தி யோசிச்சு பார்த்திருப்பீங்களா? அம்மாடி, நீ என்னோட வாரிசு தாண்டா. அதனால தானே இந்த கம்பெனியை உன் பொறுப்புல ஒப்படைச்சேன். நீ என்னடானா அப்பாவை புரிஞ்சிக்காம ஜவுளி கடை பொம்மை அது இதுன்னு பேசுற. நீ வந்துருவடா, தைரியமாயிரு. ஆரம்பத்தில் உனக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும். போக போக சரியாயிடும். ஜெயிக்கணும்னு ஒரு உத்வேகம் வரும். கண்டிப்பா நீ ஜெயிப்ப. அதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்பா நான் இருக்கேன். இருப்பீங்கப்பா. அது நீங்க எனக்கு கொடுக்கிற நம்பிக்கை. ஆனா அந்த நம்பிக்கை எனக்குள்ளேயும் வரணும்ல. யாரோ ஒருத்த ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷனா, பேரு கணேஷ், அவன் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்து என்ன மிரட்டுறான். கல்பனாவுக்கும் எனக்கும் ஜென்ம பகை. அந்த இடத்துல நீ வந்து உட்கார்ந்துட்ட. பொண்ணையும் உன் குடும்பத்தையும் அழிச்சிடுவேங்கிறான். தொழில் ரீதியான போட்டி பொறாமைக்கு இப்ப நான் பலியாடாகிறேன். எதுவுமே தெரியாம. ஏன்பா? நான் எதுக்குப்பா? என்ன எதுக்காகப்பா இப்படி ஆயுதமா பயன்படுத்துறீங்க? அப்பா, எனக்கு புரியாத ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நான் ஆயுதமா கேடயமாப்பா? அம்மாடி, உன்னை நான் பயன்படுத்தி ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லம்மா. அவ ஆசைப்பட்ட கம்பெனி அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னை கொண்டு போய் உட்கார வச்சேன். நீ ஆயுதமோ கேடயமோ இல்ல, இந்த குடும்பத்தோட வாரிசு. அது மட்டும் நீ மறந்துடாத. வாரிசை பயன்படுத்தி யுத்தம் நடத்தலாம். ஆனா வாரிச யுத்தத்துக்கு பயன்படுத்தி வாழ்க்கையை வீணடிக்க கூடாது. அதை இந்த அப்பா எப்பவுமே செய்ய மாட்டான். எந்த அப்பாவும் செய்ய மாட்டான். அப்பா, உடம்புல உள்ள வெயிட் எல்லாம் கம்மி பண்ணிட்டு லகுவாக்கிக்கிட்டு கற்பனையை மனசுக்குள்ள சுமந்துக்கிட்டு ஒரு புறா மாதிரி வானத்துல பறக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்பா. ஆனா என்ன ஒரு குருவியாக்கி என் தலை மேல பணம்பழத்தை உட்கார வச்சிட்டீங்களே. இந்த குருவி பணம்பழத்தை சுமக்கிற குருவியாப்பா? குருவியால பணம்பழத்தை சுமக்கவும் முடியாம
தூக்கி வச்சது அப்பா வச்சேன்னு இறக்கவும் முடியாம தவிச்சிட்டு நிக்கிறேன்பா. புறாவை குருவியாக்கிட்டீங்க. குருவியை இனி என்ன வாக்க போறீங்களோ? ஆனா ஒண்ணுப்பா, ஒத்துக்கிட்டதுக்காக நான் இந்த பணப்பழத்தை சுமப்பேன். குருவி கிடைக்குதோ இல்லையோ மிச்சமா, ஆனா உங்களுக்கு நீங்க ஏத்தி வச்ச பணப்பழம் கிடைக்கும். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஃபாதர். சொல்லுமா. ஃபாதர், நான் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவ. படிச்சு முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்ந்தேன். ஒரு 4 வருஷம் அமைதியான ஒரு வாழ்க்கை. அந்த வேலையில் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். ஆனா திடீர்னு நான் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம், அது என் மனசை ரொம்ப காயப்படுத்திருச்சு. அந்த காயத்திலிருந்து என்னால விடுபட முடியல. ஆனா மனசுக்குள்ள ஒரு சின்ன வைராக்கியம். அந்த இடத்துல இருந்து வெளியில வந்து அதை விட பெருசா ஆகணும்னு. முயற்சி பண்ண ஃபாதர். இன்னைக்கு நான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன். அந்த கம்பெனி நல்லா வளரணும். நான் எனக்கு வர வருமானத்துல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஏழை குழந்தைங்களுக்கு செலவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நல்ல விஷயமா, செய்ய வேண்டியதுதானே. ஆண்டவர் எப்பவும் உனக்குள்ள இருப்பாருமா. தைரியமா செய். கொஞ்சம் இருமா. திரண்ட செல்வத்தை விட நற்பெயரை தெரிந்து கொள்வது மேல், வெள்ளியையும் பொன்னையும் விட புகழை பெறுவதே மேல். செல்வருக்கும் வறியருக்கும் பொதுவான ஒன்று உண்டு, ஏனெனில் அனைவரையும் உருவாக்கியவர் ஆண்டவரே. கர்த்தர் எப்பவும் உன்னோட இருப்பாருமா. நீ போராட்டத்தில் ஜெயிச்சு வருவ. ஃபாதர், இன்னொரு விஷயம். என்னம்மா? நான் இங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு நாள் ஒருவேளை மாசம் மாசம் சாப்பாடு போடணும்னு ஆசைப்படுறேன். தாராளமா செய்யலாமா. அதுதான் ஃபாதர். அதை நான் வேற ஒரு ஆசிரமத்துல போய் கேட்டேன். அங்கதான் போட போறேன். அவங்க இங்க பணம் கட்டணும்னு சொன்னாங்க. ஆமாம்மா, எந்த நாள்னு முடிவு பண்ணி நீங்க ஆபீஸ்ல பணம் கட்டிடுங்கம்மா. அன்னைக்கு நீங்க பண்ணிக்கலாம். இங்க இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அங்க போயிடும். தேங்க்யூ ஃபாதர். கர்த்தர் எப்போதும் உன்னோடு இருப்பாராக. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். நான் வரேன் ஃபாதர். சரிம்மா, வர ஃபாதர். வாங்க.
பொய், கள்ளம், நாடகம், அதுவும் கபட நாடகம் இந்த கணேஷ் கிட்ட இல்ல. பிரசாத், யோசிக்கணும். உண்மையை சொல்றதுக்கு இல்லை, பொய் சொல்றதுக்கு. புரிஞ்சுக்குங்கடா வாழ்க்கைய. இதில் போராடி ஜெயிக்கணும்னு வேற ஆசை. மண்ணு, களிமண்.